அப்போ நாஞ்சில் விஜயன் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வளரலாம் மாட்டேன், இவ்வளோதான். சரியா? நாங்கள் எப்பயுமே உயர்ந்துதான் இருப்போம், நாங்கள் நெஞ்ச நிறுத்தி தான் நடப்போம். இப்போ நாங்கள் நடக்கிறோம்ல, இவ்வளோ இஷ்யூ ஆயிடுச்சு, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. நீ இதே மாதிரி வெள்ள சங்க போன டைம்லாம் நடந்து வா பார்க்கலாம். ஜெயிக்கிற திருநங்கையும் சாதிக்கக்கூடிய திருநங்கைகள்லாம் என்ன பண்ணோம், ஆம்பளைக்காக போய் முதல் நம்ம சாவக்கூடாது, நம்ம போய் நம்மளே இறக்கக்கூடாது, இறக்கிடக்கூடாது கீழே. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் மோத முடியுமா மோதிக்கலாமா. ஆசை பாசம் சந்தோஷம் இது எல்லாமே அனுபவிச்சது நீ. நாங்கள் வெறும் கஷ்டம் துக்கம் வேதனை வலி இதை மட்டும் தான் நாங்கள் அனுப்பிக்கிறது. நாங்கள் என்ன அடிமாடா நாங்கள். இதுக்கப்புறம் என்ன எங்கே பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எந்த சுச்சுவேஷன் எங்கே பார்த்தாலும் சரி, எது மோத முடியாமல் இருந்தாலும் சரி, இல்லை அவன் மேலே இருக்கிற பாசத்தில் மோதாமல் விட்டுடலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணு. ஒரு தனிப்பட்ட முறையில் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசு. என்னை எங்கே பார்த்தாலும் நார்மலாக எப்படி பேசியோ அது மாதிரி பேசிட்டு போ. ஏமா இப்போ வைஷு சொல்லியிருக்காங்க, இவர் வந்து செல்ஃபோனில் ஃபுல்லாக நியூடு பொண்ணுங்கெல்லாம் அம்மனமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நிறைய வச்சிருக்காரு. யாரு? நாஞ்சில் விஜயன். அது மட்டும் இல்லை, அவர் பொம்பளைங்களை வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சு பார்த்த இவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஒதுங்கி இருக்கலாமே. அவங்க கிட்டலாம் அந்த கேரிங் அவர் எடுத்துக்கலையே, வைஷு கிட்ட தானே எடுத்துக்கினாரு. அப்போ வைஷு கிட்ட கேரிங் பண்ணா கூட இவர் ப்ராஸ்டியூஷன் பண்ண பரவாயில்ல. அது ஓகேம்மா. இப்போ அவர் அந்த வேலைலாம் பண்ணுறாரு. அவர் வந்து எல்லாருமே ஆம்பளைக்கு 1000 இடத்துல 1000 வேலை இருக்குமா. சரியா? ஒரு திருநங்கை, நான் வைஷுவ சொல்கிறேன், ஒரு திருநங்கை. அந்த திருநங்கை கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுனாக்கா திருநங்கை வந்த வேலையை முடிச்சுட்டு அது போயிட்டு போகுது. உங்களை செக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, பணத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, படைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, பலம் கிலம் எல்லாத்துக்குமே நாங்களே தான். ஒரு இடத்துல சண்டைக்கு போறதா இருந்தா கூட அவங்க நின்றுறாங்க, நாங்க தான் அடிக்கிறோமே. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்ப எல்லாத்துக்குமே நாங்க வேணும். அம்மாவுக்கு செயின் வாங்குறதுக்கு வேணும், அக்கா தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு வேணும், சொந்த பந்த பங்காளி பைத்தாளிக்கு நீ போறப்போ உனக்கு மேலே நெட்டு போட்டு அனுப்பணும். இவ்வளோத்தையோ ஒரு திருநங்கை கிட்ட உங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கணும், நீங்க வந்துடுறீங்க, எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சிடுறீங்க. அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? குப்பை மாதிரி போட்டு போயிடுறீங்க. அப்ப திருநங்கை என்ன பண்ணுவாங்க? கத்ததான் செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டாண்ட போய் போராடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுதானே எல்லாமே பண்றாங்க, அவங்க வீட்டாண்ட போய் போராடுவாங்க. அப்படி போராட முடியாத போயிடுச்சுனாக்கா ஜெயிக்கிற திருநங்கைங்க நின்று சாதிப்பாங்க. ஜெயிக்கிற திருநங்கையும் சாதிக்கக்கூடிய திருநங்கைகள்லாம் என்ன பண்ணோம், ஆம்பளைக்காக போய் முதல் நம்ம சாவக்கூடாது, நம்ம போய் நம்மளே இறக்கக்கூடாது, இறக்கிடக்கூடாது கீழே. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் மோத முடியுமா மோதிக்கலாமா. ஆசை பாசம் சந்தோஷம் இது எல்லாமே அனுபவிச்சது நீ. நாங்கள் வெறும் கஷ்டம் துக்கம் வேதனை வலி இதை மட்டும் தான் நாங்கள் அனுப்பிக்கிறது. நாங்கள் என்ன அடிமாடா நாங்கள். இல்லைல்ல, எதிர்த்து போராடுங்கன்ற. யாருமே இந்த கோழைத்தனம் எதுவுமே முடிவு எடுக்காதீங்க, எதிர்த்து போராடுங்க. அப்படி முடியலையா ஸ்ட்ரெயிட்டாக நேராக போய் எதிர்க்கவே நின்று ஒரே ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும், 2 வார்த்தை. இதுக்கப்புறம் என்ன எங்கே பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எந்த சுச்சுவேஷன் எங்கே பார்த்தாலும் சரி, எது மோத முடியாமல் இருந்தாலும் சரி, இல்லை அவன் மேலே இருக்கிற பாசத்தில் மோதாமல் விட்டுடலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. என்னை எங்கே பார்த்தாலும் நார்மலாக எப்படி பேசியோ அது மாதிரி பேசிட்டு போ. அப்போ உங்களை வந்து பணத்துக்கும் பலத்துக்கும் படுக்கைக்கும் மட்டும் இந்த ஆண்கள் சமுதாயம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்ல. இப்போ வைஷுல இருந்து எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாரெல்லாமே பாதிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு இந்த ஆண்கள் மேல என்ன ஒரு கோபம் இருக்கும்? வந்த புதுசில் பேசின வார்த்தைக்கும் போக போக அவங்க நம்மளை விட்டு போறாங்கன்றது நம்மளுக்கு தெரிய போறாங்க. ஆமா, தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிய ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கும் ஃபோன் பேசுறப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்த நாளில் பேசுகிறப்போ என்ன பண்ணுற, ஏதா பண்ணுற, சாப்பிட்டியா, எங்கே இருக்கிற, ஏதாவது ஒரு 150 ஃபோன் வந்துடும். அப்படி இல்லை, நம்ம இவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் விலகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நம்மளுக்கு அவங்ககிட்ட ஃபோன் கால் வராது, நம்ம தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்போம். பிளாக்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரியே அவாய்ட் பண்ணி வருவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு 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 நீ அங்கேயுமே நான் இங்கேயுமே, வாரத்தில் ஒரு நாள் அதை பார்க்குறேன்னா, மாதத்தில் ஒரு நாள் அதை பார்க்குறேன்னா, அதுலேயும் ஒரு விஷயம் அவங்க விட்டு கொடுத்து நம்ம போகிற காரணம் என்னன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆம்பளை
அந்த ஒரு காரணம் மட்டும்தான். அவங்களுக்கும் பசங்க இருக்க, பிள்ளைங்க இருக்கு, பொண்டாட்டி இருக்கு அப்படின்றதுனால தான், அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து வெளியே யோசிக்க மாட்டாங்களா? இப்போ மீடியா முன்னாடி நின்று நார் அடிக்கிறாங்க. ஓ, நீங்க யோசிக்கிறீங்க அவங்களுக்கு குழந்தை இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, குடும்பம், அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. இப்போ ஒரு ஆண் என்ன பண்றான், இப்போ தான் பொண்டாட்டி முன்னாடியும் தான் குடும்பத்துக்கு முன்னாடியும் ஒரு கௌரவமான ஒரு முகத்தை காமிச்சிடுறான். இன்னும் நீங்க தான் வந்து வழிய படுக்க கூப்பிட்ட மாதிரியும் பெட்ல இழுத்து போட்ட மாதிரியும் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி வந்து ஒரு ஆண் முகத்தை காமிக்கிறாங்கல்ல. அப்ப காமிக்கும் போது தான் திருநங்கை நேரம் அவங்க வீட்டான போயிடுறாங்க. பொண்டாட்டிக்கு தெரியும் புருஷனோட யுகங்கள் என்னன்றது. ஒரு திருநங்கைக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ பொண்டாட்டிக்கு தெரியாத வரைக்கும் நீ வந்து எனக்கு வந்து நான் வேணும் அப்படின்றது நீ சொல்லிட்ட. அப்போ பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுனாக்கா நீ எனக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருந்துட்டு போ. இப்போ நம்ம பேசுற வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சிச்சு பிரச்சனை ஆகுது அப்படின்னும் போது அது வந்து பெரிய விஷயமாவே ஆயிடுது உங்க வீட்டில். அப்போ நீ கூட இருக்கிறது, பண்றது, கொள்றது, நீ இப்படிதான் இருப்ப, நீ இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் போவேன், இப்படிதான் வருவேன் அப்படின்ற யுகங்கள். உன்னுடைய மச்சம் எங்கே இருக்குது, நீ என்ன கேரக்டர், ஏது கேரக்டர், உன்னுடைய ஃபுல் டீட்டெயில் நான் அங்கே உட்காந்து சொல்லிட்டேன்னா ரெண்டாவது உன் குடும்பம் உன் கூட சேருமா? மானம் போயிடும். சேர மாட்டாங்களே. ஏன்னா நீ அனுபவிச்ச அனைத்துமே நாங்கள் அனுபவிச்சுட்டோம். ஒரு திருநங்கை நின்னா அந்த பொண்ணு எப்படி வாழ முடியாதுல்ல. அப்போ நீ எங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறது எங்களுக்கு உண்மையாக இருந்துட்டு போங்க. ஏமா இப்போ வைஷு சொல்லியிருக்காங்க, இவர் வந்து செல்ஃபோனில் ஃபுல்லாக நியூடு பொண்ணுங்கெல்லாம் அம்மனமா இருக்கக்கூடிய போட்டோஸ் நிறைய வச்சிருக்காரு. யாரு? நாஞ்சல் விஜயன். அது மட்டும் இல்ல, ஒரு பொம்பளைங்களை வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்றதா சொல்லிருக்காங்க. இவ்வளவு டீட்டெயிலா தெரிஞ்சு பார்த்த இவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா ஒதுங்கி இருக்கலாமே. அவங்க கிட்ட எல்லாம் அந்த கேரிங் அவர் எடுத்துக்கலையே, வைஷு கிட்ட தானே எடுத்துக்கினாரு. அப்போ வைஷு கிட்ட கேரிங் பண்ணா கூட இவர் ப்ராஸ்டியூஷன் பண்ணா பரவாயில்ல. அது ஓகேமா. இப்போ அவர் அந்த வேலை எல்லாம் பண்றாரு. அவர் வந்து எல்லாருமே ஆம்பளைக்கு 1000 இடத்துல 1000 வேலை இருக்குமா, சரியா? ஒரு திருநங்கை, நான் வைஷுவை சொல்கிறேன், ஒரு திருநங்கை. அந்த திருநங்கைகிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுனாக்கா திருநங்கை வந்த வேலையை முடிச்சுட்டு அது போயிட போகுது. இல்லை, திருநங்கைகிட்ட நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உன்னுடைய பர்சனல், உன்னுடைய முக்கியமான விஷயங்கள், நீ அங்கே சபையில் நீ பேசக்கூடாத விஷயங்கள் எல்லாமே இங்கே பகிர்ந்துக்கிற. இப்படி பேசுகிறா, இது கரெக்டாக வருமா, அதுக்கெல்லாம் உனக்கு யூஸ் பண்ணி வைஷுவை வந்து நீ தான் கவர் பண்ணியிருக்கிற. வைஷு உன்னை கவர் பண்ணல. ஏன்னா உனக்கு தான் 1000 பேர் இருக்கிறாங்களே. எங்கன்னா ஒரு இடத்துல போனாக்க உனக்கு நீ தப்பு பண்ணாலும் கூட உனக்கு வர உங்களுடைய ஆசை அடங்கிடுது இல்லை. அப்போ வயசுக்கிட்ட நீ என்னத்துக்கு இந்த வயசு ஏன் உங்க மேலே அட்ராக்ஷன் ஆகணும்? அப்போ நீங்கள் வயசுக்கிட்ட நீங்கள் பேசின வார்த்தைகள், நீங்கள் பழகின பழக்கங்கள், நீங்கள் நடந்துக்கிற நடைமுறைகள், இது எல்லாமே வயசு வந்து ரொம்ப கவர் பண்ணிடுச்சு. அதாவது எந்த சமுதாயத்திலுமே இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கிறது. காக்கா கூட்டம் மாதிரி இருக்கக்கூடிய ஒத்துமை வந்து திருநங்கை கிட்ட இருக்கு. புரியுதா? சரி, இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி அவமானங்களும் அசிங்களும் ஏமாற்றங்களும் சந்திச்சுட்டு இருக்காங்கல்ல உங்க சமுதாயத்துல, ஏன் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடக்கூடாது? அப்படியெல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் போடணும்லாம் வேண்டாம். பர்சனல், அவங்க பர்சனல். ஏன்னா அவங்களுக்கு இவங்க தேவைன்றதுனால தான் இவங்களும் போறாங்க. இவங்க காட்டுற அன்பு வார்த்தைக்கு வந்து நீங்க எல்லாம் அடிமையாகி உங்களை ஏடிஎம் கார்டு மாதிரி உங்களோட காசு, நகை, சொத்து எல்லாம் சுவாஹா. உண்மையா இருக்கிற பசங்களும் இருக்கிறாங்கம்மா. எல்லாருமே இவன மாதிரி ஆயிட மாட்டாங்கல்ல. உண்மையா இருக்கிற பசங்க இருக்கிறாங்கல்ல. யோகிய மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காரு மீடியா முன்னாடி. அதெல்லாம் வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் வயசு பண்றது 100% கரெக்ட். வயசுக்காக எந்த இடத்துல வேணாலும் வந்தாலும் நான் வர ரெடி. ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ ஒரு திருநங்கை, நானும் ஒரு திருநங்கை. நாளைக்கு வயசுக்கே ஏதோ ஒன்று ஆயிட்டால் இவன் எங்களுக்கு அதே மாதிரி துணியை மாற்றிக்கின்னு எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் சர்ஜரி பண்ணி பொம்பளை ஆகிறது. இந்த சர்ஜரிங்கெலாம் அவன் பண்ணி அவன் பொம்பளை ஆவானா? வயசு மாரி எங்களுக்கு ஒரு பொண்ணை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதனால வயசுக்கு எந்த இடத்துல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் இருப்பேன். எனக்கு ஒரு சந்தேகமா, சொல்லுங்க. என்னதான் மாஞ்சி சம்பாரிச்சாலும் ஆண்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு சேர்த்து வைக்க முடியல. எப்படி உங்க சமுதாயத்துல மட்டும் சீக்கிரம் நிறைய காசு சேர்த்துறீங்க? நாங்க சின்னதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்றோம். ஆண்கள் பெண்கள் அப்படின்னும் போது அவங்க 2 பேருமே வந்து ஒரு வேலைக்கு போறாங்க. மந்த்லி சேலரின்றது இவ்வளோன்னு வருது. அந்த சேலரியை வச்சு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்றாங்க. அதை சீட்டு கட்டுறாங்க, பண்டு பிடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, லொட்டு லொசுக்கு எல்லாமே செய்கிறாங்க. அவங்க மந்த்லி வாங்குற சேலரி தான் நாங்கள் டெய்லி சம்பாதிக்கிறோம். அப்போ அவ்வளோ காசு வருதா? ஆமாம். ஒரு கடையில் 10 ரூபானே வச்சுக்காங்க. ஒரு யாசகர் கேட்குறதுல ஒரு கடையில் 10 ரூபா, 100 கடை என்னாச்சு? 1000 ரூபா. அப்போ நான் 3000 கடைனா ஒரு நாளைக்கு எத்தனை கடையில் போய் யாசகம்? ஒரு 200 300 கடை கேட்பாங்க. அப்பா,
காலையில 10 மணிக்கு இறங்குவாங்க. ஆமா 10 மணிக்கு இறங்குறாங்க. அந்த கஷ்டம், கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கை வலி, அசிங்கம், கேவலம், ஒருத்த கொடுக்க மாட்டான், ஒருத்த கொடுப்பான், ஒருத்த சீனமா தூணமா காரிமையுமா எல்லாத்தையுமே சகிச்சுக்கின்னு அப்படியெல்லாம் சேர்த்து கொத்தா இன்னைக்கு திருநங்கைகிட்ட நகை நட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஆனா அதுல ஒரு வருத்தம் இருக்கு. ஏன் காசு கொடுக்கலாம் தூக்கி காட்டுறாங்க பாவாடையா? அப்படியெல்லாம் கிடையாது. துஷ்மனா நீங்க கடைக்காரி இப்ப போறோம், ஒரு திருநங்கை நாங்கள் போய் நிக்கிறோம் அப்படின்றோம். அப்போ என்ன பண்ணாங்க, அது ஒன்று இருக்கு இல்லை எஸ்ஆர்னோ தானே கேட்குறோம். இல்லைன்ட்டு நாங்கள் போயிட போகிறோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட போகிறோம். அப்படி இருக்குனாக்கா 10 ரூபாய் நீ கொடுத்தா நான் வாங்கிட்டு போயிட போகிறேன். நீ உங்கள் காதலே வாங்காத மாரி உங்கள் கண்டுக்காத மாரி இருப்பாங்க. வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்க அட்டன் பண்ணின்னு இருப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், கஸ்டமர்ஸ்கிட்ட கொஞ்சம் நின்று பேசினே இருப்போம். அக்கா கொஞ்சம் வழி விடுங்க அனுவோம். வழி விட சொல்லும் போது இந்த மாதிரிலாம் உள்ளே வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ தான் டென்ஷன் ஆகிடுவோம். அதுக்காக துணியெல்லாம் தூக்கி காட்டலாமா? ஐயோ நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை தானே எஸ்ஆர்னு முன்னாடியே சொல்லி தான் நான் ஏன் உள்ளே வரேன். ஸோ யாசகம் கேட்டுதான் உங்ககிட்ட இவ்வளோ காசுகள் இருக்கு. ஆமாம், யாசகத்துலேயும் காலையில் போகிற திருநங்கைலாம் இருக்கிறாங்க, யாசகம் கேட்குற திருநங்கைலாம் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து குறி மேடை வச்சிருக்கிற திருநங்கைலாம் இருக்கிறாங்க. யாசகம்ல எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதே ஈக்குவல் பாலியல்லையும் இருக்குல்ல. கண்டிப்பாக உயிர் பயம் படிச்செல்லாம் வச்சிருவாங்க, உயிர் பயம் இருக்கு. இன்னைக்கு போயிட்டு அவங்க திரும்பி திருநங்கை நம்ம வீட்டுக்கு வருவாங்களான்னு நாங்கள் பெரியவங்க நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். சூடெல்லாம் வைப்பாங்களோ? நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க, பார்ப்பாங்கலாம். நிறைய கஷ்டங்கள், வலி, வேதனை, கண்ணீரோடவே தான் இருப்பாங்க பாரு திருநங்கை. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஒரு ஆம்பளை பையன் அசால்ட்டா பாடும் போது ஆடும் போது திருநங்கை சமைச்சு கொடுக்கும் போது நாக்கு ருசிக்கா அப்படின்னு சுருக்க இருந்துப்பார். அந்த உணர்வு உங்களுக்கு குத்தலை, அந்த உணர்வுலாம் உங்களுக்கு தெரியல. எல்லாத்துலேயுமே திருநங்கை வந்து விட்டு கொடுத்து போகிற காரணம் என்னத்துக்குன்னா, நம்ம கண்ணு முன்னாடி இன்றைக்கி இல்லையா நாளைக்கு அவங்க வீட்டில் சண்டை ஆயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட திருப்பி வருவார், நம்மக்கிட்ட பேசுவார், நம்மக்கிட்ட பழகுவார் அப்படின்றத ஒரு காரணம் மட்டும்தான். திருநங்கைகள்லாம் ஆக்கவும் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, அழிக்கவும் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கிங்கினி ரெண்டு வகமே, ஆக்கவும் செய்வேன், அழிக்கவும் செய்வேன். எனக்கு கிங்கினியால் எல்லாமே முடியும். சரியா? திருநங்கைகளை ஆசை காட்டாதீங்கன்ற, உணர்வுகளை கொடுக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற இதே இவ்வளோண்டி எவ்வளோ இருக்குதோ அதே இதே தான் எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் எவ்வளோ வலி அதில் வச்சா அப்படியே கிரிப்பாக பிடிக்கிறது. ஏமா இப்போ திருநங்கை சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட சாபத்துக்கு முன்னாடி எல்லாரும் நிற்க முடியாது. கண்டிப்பா. இப்போ இத்தனை பேர் வந்து ஏமாத்தின்னு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா. ஸோ உங்களோட சாபம், அதாவது ஒட்டுமொத்த திருநங்கையோட சாபத்தை கொட்டிக்கிட்டா இப்போ ஒரு ஆணால நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அது என்ன பாதிப்பு கொடுக்கும்? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புள்ளைய பெற்றாங்கனாக்கா, ஒரு ஆண் வந்து ஒரு திருநங்கை ஏமாத்துற மாதிரி இருந்தாக்கா, ஆணுக்கு வந்து முதல்ல பிறக்கிற ஒரு ஆம்பளை புள்ளியா இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த ஆம்பளை புள்ள திருநங்கையாக மாறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க கூட ஒன்றா இருக்கும் போதும் உடல் உறவு வச்சுக்கும் போதும் வலி வேதனையை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா, அந்த அனுபவிக்கும் போது பாவி இவ்வளோ கொடுமையை அனுபவிக்கிறமேடா, உன் வீட்லேயும் ஒன்று இந்த மாதிரி பிறக்காதாடா, அதையும் நீ பார்க்க மாட்டியா கண்ணாலன்னு சொல்லிட்டு எவ்வளோ திருநங்கைகள் சாபம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு. அதே ஆம்பளைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுனாக்கா, அந்த பெண் குழந்தை வந்து பெரிய ஆளாகி அது கொஞ்சம் படித்து அது கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகி அதை கல்யாணம் பண்ணி இவங்க வைக்கணும் கொள்ளணும் இவங்க பாசத்தோடு இருப்பாங்க பாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணோம், ஒரு கஞ்சா அடிக்கிற பையனும் ஒன்றுத்துக்கு மேலே ஆய்க்கலாத பையனும் அவங்கிட்ட இவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் லோல் பட்டு லொங்கி பதங்கொழிஞ்சி அந்த பொண்ணு வாழ்க்கையை அந்த பொண்ணுக்கு எடுத்துன்னு வந்து வீட்டில் உக்காருது. அந்த நேரத்தில் இதை உட்காந்து யோசிப்பாங்க, எதோடைய சாபண்டா என் பிள்ளைங்க இந்த கதி ஆச்சு, கர்மா என்ன கர்மாடா இதெல்லாம் அப்படின்றத யோசிப்பாங்க. அப்போ யோசிக்கும் போது தான் எங்கள் ஞாபகம் வரும். அப்போ நாஞ்சில் விஜயன் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த கேமரா உங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சுனாக்கா நீயும் 4 பேரை மாதிரி ஒரு குப்பை தான். சரியா? கேமராமேனுக்கு சொல்லிக்கிறேம்மா, அவங்களும் சரி ஒரு மனுஷனை ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இல்லை, இதெல்லாம் சும்மா கிடையாது. இன்னைக்கு நேற்று பார்க்குறவங்களா இருந்தாக்கா அதெல்லாம் வந்து இப்படி அப்படின்னு தெரியும். நாங்கள்லாம் அப்பத்துலேருந்தே பார்க்குறோம். நீ இப்போ தான் வந்திருக்கிற, இன்னும் வளரணும். நீ வளர மாட்ட, ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. வளரலாம் மாட்டேன் நீ, இவ்வளோதான். சரியா? நாங்கள் எப்பயுமே உயர்ந்து தான் இருப்போம், நாங்கள் நெஞ்ச நிமித்து தான் நடப்போம். இப்போ நாங்கள் நடக்கிறோம்ல, இவ்வளோ இஷ்யூ ஆயிடுச்சு, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, நீ இதேமாரி வெள்ளை சொக்கா போட்டு டைட்லாம் நடந்து வா பார்க்கலாம். முடியாது, உன்னால் முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களாம் பதில் சொல்லு.
அப்புறமா வந்து மீடியால பேசு. சரியா? ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. ஸோ கண்டிப்பா இந்த நேர்காணலை பார்த்து நிறைய திருநங்கைகள் இன்னும் நிறைய விழிப்புணர்வோட இருப்பாங்க. அண்ட் ஆண்களும் இந்த மாதிரி திருநங்கை சமுதாயத்தை ஏமாத்தாம இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.